ஹலோ கைஸ், நம்ம 2025 காலடி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்துக்கிறாங்கன்னு பாத்துருவோமா? வாங்க கற்பகராஜ். ஹாய் கார்த்தி. என்ன உங்களோட 2025 என்ன உங்களோட ரெசல்யூஷன் சொல்லுங்க. நான் அதிகமா கிரிக்கெட் பார்ப்பேன். இந்த கிரிக்கெட் பார்க்கறதுனால சில விஷயம் நான் பர்சனலா எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இனிமேல் கிரிக்கெட் பார்க்கறத கொஞ்சம் லைட்டா குறைச்சிக்கலான்னு இருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் கார்த்தி. ஹாப்பி நியூ இயர். அடுத்தது நம்ம அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் வராரு. ஹாய் கார்த்தி. ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர் டு யூ. உங்களோட ரெசல்யூஷன் என்னன்னு சொல்றீங்களா? எஸ் கார்த்தி, ஆக்சுவலாக இந்த இயர் என்னோட ப்ரொஃபஷ்னலாக சரி பர்சனலாக சரி கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்தது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா 2025 எனக்கு இன்னும் நல்லா லைஃப் அமைய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ சார். வந்து கோவத்தை குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சிக்கோங்க சார். ஹாப்பி நியூ இயர். தம்பி கீர்த்திவாசன் வர போறாரு. அவர் என்ன ரெசல்யூஷன் எடுத்துறாங்கன்னு கேட்டுருவோமா? ஒரு நாள் படிக்காம எக்ஸாம் எழுதாம ஊர்லாம் சுத்திருந்தேன். இனிமேல் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா. நீங்க நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வாங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். உங்களோட ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லிடலாமா? நான் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டடீஸ்லேயே இருந்ததால் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் எதுவும் பார்க்க முடியல. ஸோ இப்போது இதுக்கப்புறமாச்சு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுதான் வந்து நான் 2025 ரெசல்யூஷனாக வச்சுருக்கேன். தம்பிக்கு எஜுகேஷனோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸில் நிறைய ஆர்வம் அதிகம். இனிமேல் இந்த 2025 நிறைய கோப்பைகளை பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர்ப்பா. தேங்க்யூ. அடுத்தது நம்ம காதல் இளவரசன் மதன் அவர்கள். வாங்கப்பா, கை கொடுங்க. ஹாப்பி நியூ இயர். சரி, நம்ம தம்பி அப்படிதான் எப்பயுமே நகைச்சுவா பேசல. என்ன ரெசல்யூஷன் என்ன எடுக்க போறீங்கப்பா? போன் யூஸ் பண்ணிருந்தேன். இதுக்கப்புறம் இன்னும் அதிகமா போன் யூஸ் பண்ண போறேன். இல்ல தப்பா சொல்றீங்கப்பா. என்ன ரெசல்யூஷன்? இப்ப வந்து 2025 என்ன ரெசல்யூஷன்? போன் யூஸ் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நிறைய போன் அதிகமா யூஸ் பண்ண போறேன். இல்லப்பா, அப்படி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. போன் வந்து யூஸ் பண்றதை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. போன் இதுக்கப்புறம் நான் அதிகமா யூஸ் பண்ண போறேன். அப்படி இல்லப்பா, நம்ம வந்து நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து போன் வந்து நான் இனிமேல் கம்மியா யூஸ் பண்ண போறேன், அது மாதிரி சொல்லுங்க. போன் இதுக்கப்புறம் நான் கம்மியா யூஸ் பண்ண போறேன். பாத்தீங்களா, இது மாதிரி தாங்க நம்ம வந்து சொன்னா கேட்டுக்கோங்க பசங்க. ஹாப்பி நியூ இயர்ப்பா. ஹாப்பி நியூ இயர். கை கொடுத்துட்டு போங்க. உயிர் நண்பன் கோபிகுமார் அவர்கள். வாங்கப்பா. என்னப்பா ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? நம்ம பேசிக்காகவே நான் ஒரு நல்ல பையன்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. என்னோட பர்சனல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து மோசமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து ஹெல்த் கான்சியஸாக இருந்து ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்குங்க. ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஹாப்பி நியூ இயர் கைஸ். அடுத்த அர்னால்டு ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரோட ரெசல்யூஷன் நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம வீடியோட கதாநாயகனோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுருவோம். உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனு? என்னோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சோஷியல் மீடியாவை இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் என்னோட ரெசல்யூஷன். இதை நான் ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப நினச்சிக்கிறேன். இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாரும் வந்து பயனாக இருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. வாங்கப்பா, வாங்கப்பா. சொல்லுங்க. Happy New Year to all.